வணக்கம். யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பால் காய்ச்ச போறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா சரியா கழுகல அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போற இது இருக்கும். அதனால பாத்திரத்தை நல்லா கழுவிக்கணும். பாலுக்குன்னு தனியா பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிக்கோங்க. அடியில லைட்டா நல்ல தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சமா நல்ல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி வந்து சுத்தி படுற மாதிரி அந்த தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி நீங்க காய்ச்சினீங்க அப்படின்னா அடியில கழுகுறதுக்கு கூட அந்த பால் கரை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காம கழுகுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பாத்திரம் தேய்க்கையில வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு எப்படி பால் ரொம்ப நேரம் திரிய வைக்காம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏலக்காயை நல்லா கரண்டி போட்டு ஒரு நல்லா கிண்டி வச்சிருங்க. இது போல ஏலக்காய் போட்டு பால் காய்ச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா பால் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் பாருங்க. இப்ப பால் வந்து சூடாவே இருந்துச்சு அப்படின்னா திரிஞ்சு போகாம இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தோசை ஊத்தி இருப்போம். அந்த தோசை கல்லுல வந்து சூடு இருக்கும். அந்த சூட்லயே நம்ம இந்த பாலை தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல கூட திரிஞ்சு போகாம இருக்கும். அந்த சூடு குறையாம பால் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் கெட்டு போகாம இருக்கும். இப்ப தோசை கல்லு சூடாதான் இருக்கு. இந்த தோசை கல்லுல இந்த பால் கிண்ணிய வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா இந்த தோசை கல்லோட சூட்லயே அந்த பால் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும். இதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா இஞ்சி வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து 1 மந்த்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப இஞ்சி வாங்கினோன்னா கண்டிப்பா அதுல மண் இருக்கும். இது போல தண்ணியில போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு துணியில போட்டு நல்லா தொடச்சி வைக்கிறதா இருந்தாலும் டைம் இருந்தா தொடச்சி வச்சிடலாம். இல்ல அப்படின்னா துணியில போட்டாவே காஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். கழுவி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு. இது 2வது தடவை கழுகுனதுக்கே இவ்வளோ அழுக்கு இருக்கு இந்த தண்ணியில. இன்னொரு தடவை கழுகணும் அப்படின்னா தான் நல்லா சுத்தமா போகும். அப்படி கழுகி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து லைஃப் கிடைக்கும். அந்த மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்தந்த இடத்துல எல்லாம் வீணா போற மாதிரி ஆகும், அழுகி போற மாதிரி ஆகும். இப்ப இதை வந்து ஒரு காட்டன் துணியில போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். அது போல சும்மா இது போல ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து காஞ்சாவே ஈரம் காஞ்சிரும். ஈரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இது போல கவட்டையா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் தனியா புட்டு எடுத்துடணும். புட்டு எடுத்துட்டு இது போல இருந்தாதான் அது வந்து வீணாகாம இருக்கும். அப்படியே கவட்டையா இருந்தது அப்படின்னா இந்த இடுக்குகள் எல்லாம் வந்து வீணாயிரும், அழுகி போன மாதிரி ஆயிரும். அதனால இது எல்லாத்தையுமே உடைச்சு எடுத்துடணும். கத்தியில கூட நீங்க இது போல கட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் கூட உங்களுக்கு வந்து இஞ்சி வந்து வீணாகாம இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ்ல டிஷ்யூ பேப்பர் வேணுமாலும் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இது போல போட்டுட்டு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. நல்லா ஃபுல்லா ஈரம் காஞ்சிருக்கணும். பாத்திரத்திலயும் ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து இஞ்சி வந்து வீணாகுது. இது போல ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர் இல்ல இதுக்காக டிஷ்யூ பேப்பர் வாங்கணும் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு மெத்தட் கூட சொல்றேன் பாருங்க. நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதை இப்படியே மூடி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நிறைய லைஃப் இருக்கும். டிஷ்யூ பேப்பர் இல்லாத பட்சத்துல எப்படி இஞ்சி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நெக்ஸ்ட் டிப் பார்க்க போறோம். இப்போ இது போல ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத், பனியன் கிளாத் எதா இருந்தாலும் தண்ணி இழுக்கிற மாதிரி ஈரம் வந்து இருந்தா கூட நல்லா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு துணி போட்டு மேல நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பாக்ஸை மூடிடுங்க. இது போல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீணாகாம இருக்கும். இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டிப் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.